எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பத்தி நான் என்ன சொல்றது, உண்மையா சொல்றேன், வேற லெவல் மூவி. சைனாவுடைய ஒரு கிராமத்துல வாழ்ற மக்கள் அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னாலோ இல்ல பசங்க ஸ்கூலுக்கு போகணும்னா கூட ஒரு ரிவரை தாண்டி தான் போகணும். ஆனா என்ன, அந்த ரிவரை தாண்டறதுக்கு எந்த ஒரு பிரிட்ஜும் கிடையாது. ரோடு வழியா இவங்க போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். அதனால சீக்கிரம் போகணுன்றதுக்காக அந்த கிராம மக்கள்லாம் ஜிப்லைனை யூஸ் பண்றாங்க. அந்த ரிவருக்கு குறுக்க 2 ஜிப்லைன் இருக்கும். அது வழியா இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் வர முடியும். ஆனா என்ன, அந்த ஜிப்லைன் ரொம்ப ரொம்ப ஆபத்து. லைட்டா மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணத்தை தான் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகணும்னு தினமும் அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில பசங்களெல்லாம் ஜிப்லைனை யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க, ஆபத்துன்னு சொல்லி. அதனால அந்த பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமையே வருது. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போகிறதுக்கு போதுமான வசதி இல்லாததுனால அந்த கிராம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வந்துதா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. இது வெறும் கதை கிடையாது, உண்மையிலேயே சைனால நடந்த விஷயத்தை தான் படமாக்கி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ முடியும் பொழுது உங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும், அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூவி. அதோட இது உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியும் கூட. அதனால நீங்க நம்பி பார்க்கலாம், இந்த மூவி உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2009 வருஷத்துல ரிலீஸ் ஆன வாக்கிங் டு ஸ்கூல்ன்ற ஒரு சைனீஸ் ஹார்ட் பிரேக்கிங் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோடைய ஆரம்பத்திலேயே சைனாவில் இருக்கிற ஒரு ரிமோட் கிராமத்தில் வாழ்கிற ஒரு குட்டி பொண்ணு அப்படியே மலைப்பாதையில் அந்த பொண்ணு நடந்து வராங்க. அந்த இடமே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பொண்ணோட பேர் நசி. பக்கத்து டவுனில் இருக்கிற ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க. இப்போ கூட அவங்க ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்து டவுன்னா கொஞ்ச நேரத்திலே போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், அதான் கிடையாது. நசியோடைய கிராமத்துக்கும் அந்த டவுனுக்கும் இடையில ஒரு ரிவர் ஒன்று ஓடுது. எப்போவுமே அந்த ரிவரில் தண்ணி அதிகமாக தான் போகும். ஸோ அந்த ரிவரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ரோடு வழியாக போனால் ரொம்ப கிலோமீட்டர் ஆகும். நசி ஸ்கூலுக்கு போய் சேரத்துக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ரிவரை ஈஸியாக கடக்கிறதுக்கு இந்த கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. அதை தான் நசியும் யூஸ் பண்றாங்களே. அந்த ரிவருக்கு குறுக்க ஜிப்லைன் இருக்கு. அந்த ஜிப்லைன்ல இவங்க கிட்ட கொக்கி மாதிரி ஒன்றும் அதுல வீல் மாதிரி ஒன்று இருக்கு. கரெக்டாக அந்த ஜிப்லைன்ல மாட்டி அப்படியே சறுக்கிக்கிட்டே அக்கறைக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படிதான் நசியும் அப்படியே ஜாலியா ஜிப்லைன்ல போறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்படி சந்தோஷமான நசியோடைய முகத்துல இருந்து தான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க, வாக்கிங் டு ஸ்கூல். ஸோ நம்ம நசி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இங்க கிராமத்துல நசியோடைய அம்மா, நசியோடைய பாட்டி, அப்புறம் நசிக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவரோட பேர் வாவாவ். ஆளு வீட்டுல எல்லாம் தங்க மாட்டாரு, வீட்டோட கூரைக்கு மேலதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கத்துவாங்க, டேய் உங்க அக்கா ஸ்கூல்ல இருந்து வருவாடா, பசியோட சாப்பாடு ரெடி பண்ணும், விறக கொண்டு வாடா அப்படின்னு கத்துவாங்க. ஆளு மேல இருந்தே விறக டெலிவரி பண்ணுவாராம். அப்புறம் அம்மா முட்டையெல்லாம் அவிச்சு கொடுத்து முட்டையை ஒரு கூடையில வைப்பாங்க. மேல இருந்தே ஆளு கொக்கி போட்டு அந்த முட்டையை எடுத்து ஆளு ஆராய்ச்சி பண்ணுவாரு. இதெல்லாம் இவங்களோட பாட்டி உடம்புக்கு முடியல, அவங்களுக்கு அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு தம் பேரன் இப்படிலாம் பண்றானே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஸோ மேல வாவாவும் ஜாலியா இருக்கும்போது திடீர்னு அம்மா கத்துற சவுண்டு கேட்குது. வேகமா ஓடி அம்மா என்னம்மா ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் இவங்க பாட்டிக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை, எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டாங்க. வேகமா டாக்டரை கூப்பிடணும். அதனால அம்மாவும் வாவாவும் வேகமா வராங்க. மலைக்கு மேல ஏறி அந்த ஜிப்லைன் கிட்ட வந்துட்டாங்க. அந்த ஜிப்லைன் வழியா போக போறது நம்ம அம்மா தான். ஆனா அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது, பயமா இருக்கு அதை கிராஸ் பண்றதுக்கு. உடனே வாவா அம்மா நான் போறேமா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து மாட்ட அம்மா புடிச்சு, இங்க பாரு நீ போக கூடாதுன்னு சொல்லிருக்கல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அதனாலதான் உன்னை ஸ்கூலுக்கே நான் அனுப்பவே இல்லை, நீ போகாத அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. நல்ல வேளையா அந்த டைம்ல ஸ்கூல் விட்டு நம்ம நசி ஜிப்லைன் வழியா இந்த பக்கம் வராங்க. வாவும் போயிட்டு சீக்கிரம் வா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டரை கூப்பிடலான்னு பார்த்தா அம்மா என்ன போக விட மாட்டாங்க, நீயாவது போ அப்படின்னு சொல்ல அம்மாவும் நசி அடிக்கடி அந்த ஜிப்லைனை யூஸ் பண்றதுனால நசி போறதுல அவங்களுக்கு தைரியம். அதனால நசி அனுப்புறாங்க. அந்த பொண்ணு வேகமா ஜிப்லைனை யூஸ் பண்ணி டவுன்ல இருக்கிற டாக்டரை பார்க்க போறாங்க. ஆனா நசி போன நேரம் டாக்டருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, அவ்வளவுதான், டியூட்டியும் முடிஞ்சிருச்சு. இந்த டவுனை விட்டு அவரு வெளியே சிட்டிக்கு போக போறாரு. ஆனா நசி போயிட்டு ப்ளீஸ் எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவர் அதெல்லாம் கண்டுக்காம துணியை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு பாப்பா, இந்த டவுனுக்குள்ள உங்க பாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணிருப்பேன். எங்கேயோ மலைக்கு மேல இருக்கிற கிராமத்துல இருக்காங்கன்னு சொல்ற, நான் ஒரு டாக்டர், மலை ஏறவன் ஒன்னும் கிடையாது, என்னாலலாம் முடியாது அப்படின்னு அவரு சொல்ல நசி உடனே டாக்டர் பேக் பண்ணி வச்சிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. டாக்டரும் கடுப்பாகிறாரு. அப்புறம் மெதுவா டாக்டர் பக்கத்துல ப்ளீஸ் டாக்டர்
எங்களுக்கு எங்க பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, என் பாட்டிக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்க டாக்டரும் நசியோடைய முகத்தை பாக்குறாரு. பாவம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுவுறா. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, மலை வழியாவே ஏறி அந்த கிராமத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா போனா திடீர்னு வழியில ஒரு பெரிய ஆறு ஒண்ணு ஓடுது, ஒரு ஜிப்லைன் இருக்கு. ஏய் பாப்பா என்னது போறதுக்கு வழியே இல்ல, நம்ம இந்த ஜிப்லைன் வழியா தான் போக போறோம் டாக்டர். எது இது வழியாவா, இங்க பாரு, இத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆபத்து மாதிரி தெரியுது, மலையில ஏறதுக்கே நான் ஒத்துக்கல, இதெல்லாம் கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல டாக்டர் நாங்க தினமும் இது வழியா தான் போவோம், ரொம்ப ரொம்ப சேஃபானது தான், இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். எது ஜாலியா இருக்குமா, ஏமா வேணா வா ரோடு வழியா போலாம். ஆனா டாக்டர் ரோடு வழியா போனா ரொம்ப தூரம், நைட் டைமே ஆயிடும், இது வழியா போனாதான் சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்ல டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நம்ம நசியும் அப்படியே சோகமாயிடுறாங்களா, வேணா பாப்பா உடனே மூஞ்ச தொங்க போட்டுறாத, சரி வரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த ஜிப்லைன்ல போறாரு. அலறாரு ஆளு, ஐயோயோ இவ்வளவு ஆபத்தா இருக்கே, என்ன கொல்ல போறாங்களேன்னு கத்திக்கிட்டே அந்த ஜிப்லைன்ல போறாரு. அந்த ஜிப்லைனை பிரேக் போட அவருக்கு தெரியல, நேரா போயிட்டு கல்லுல மோதிருப்பாரு. நல்ல வேளையா இந்த மாதிரி நடக்கும் தான் ஒரு டயரை வச்சிருக்காங்க அங்க. சோ அந்த டயர்ல மோதி ஆளு கீழே விழுந்துடுறாரு. சோ அந்த பக்கம் நம்ம வாவாவும் இருக்காரு. அவரு டாக்டரை பார்த்து, டாக்டர் நீங்க ஓகே தானே கேக்குறான் பாரு கேள்வியை. டேய் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போயிருப்பேன்டா பரலோகத்துக்கு. பின்னாடி நம்ம நசியும் வந்துட்டாங்க. ஐயோ டாக்டர் உங்களுக்கு பிரேக் போட நான் சொல்லியே தரல, பிரேக் போட்டா இது அழகா நின்றோம். இப்ப சொல்லு. ஆமா என் கண்ணாடி எங்க? உடனே வாவாவும் அதை நான் பார்த்தேன், அதோ அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு ஓடுற ஆற காட்டுறாரு. வர வழியிலேயே டாக்டர் பயந்த பயத்துக்கு கண்ணாடி கீழே விழுந்து அடிச்சுட்டு ஓடிடுச்சு. உங்களுக்கு உதவி பண்ண வந்து என் கண்ணாடியும் போச்சு, என் முதுகும் போச்சு, சரி வாங்க அப்படின்னு டாக்டரை கூட்டிட்டு போறாங்க. டாக்டரும் பாட்டியை நல்லா செக் பண்றாரு. பாட்டிக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அம்மா கிட்ட அவரு சொல்றாரு. சோ இவர் வந்து கவர்மெண்ட் டாக்டர் தான், காசு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா இப்ப அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சோ டாக்டரும் சரி பசங்களா சந்தோஷம் தானே, எப்படியோ வந்துட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பும் பொழுது உடனே வாவ் டாக்டர் என்னடா, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவனையும் சரி பண்றீங்களா, எங்க இருக்கான் அவன் ஃப்ரெண்டு, இதோ இருக்கான் பாருங்க அப்படின்னு ஒரு நாய்க்குட்டியை காட்டுறாரு. வாவா ஏண்டா இது டாகுடா, ஆமா என்னோட ஃப்ரெண்டு, இதோட பேரு மிங்மிங். உடனே நம்ம நசியும் இவன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு மேலேயே தான் ஏறி நிப்பான், இவன் கூடவே வரணும்னு மிங்மிங் மேல போய் கீழே விழுந்துருச்சு, காலில் அடிபட்டுருச்சு. நீங்க சொல்றதுலாம் சரிதான், ஆனா நான் ஒன்னும் வெட்டினரி டாக்டர் கிடையாது, சோ என்னால இதை பார்க்க முடியாது அப்படின்னு இவர் எழுந்து போக திரும்பவும் அந்த வாவா டாக்டர் உங்களால பெரிய மனுஷனையே சரி பண்ண முடியுது, தம்மா துண்டு என் ஃப்ரெண்டு டாக சரி பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு சொல்ல, இது நம்ம படிப்புக்கே அவமானம் அப்படின்னு டாக்டர் வந்து அந்த மிங்மிங் டாகுக்கு கட்டு போட்டு விடுறாரு. சரி பசங்களா நான் போயிட்டு வரேன், இதுக்கப்புறம் இந்த டவுனுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் போகும்பொழுது நம்ம நசியும் டாக்டர் வாங்க ஜிப்லைன்ல இந்த தடவை நான் கரெக்டா உங்களை கூட்டு போறேன், எம்மா தாயே ஆளை விடு, எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல, நான் சுத்திக்கிட்டு ரோடு வழியாவே போறேன் அப்படின்னு டாக்டர் அங்க இருந்து போறாரு. அப்புறம் நம்ம நசி வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வாவா வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம வீட்டுல வந்து பண்ணணும். ஓ அப்படியா, என்ன கேள்வி அப்படின்னு வாவா கேட்க நம்ம நசியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல மொத்தம் 360 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் ஏபிசின்னு 3 கிளாஸஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஆவரேஜா ஒரு கிளாஸ்ல எத்தனை பசங்க இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்வி அப்படின்னு நசி சொல்ல, உடனே அந்த குட்டி பையன் வாவாவும் கையில சோளத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சோளத்தை பிச்சு அதுலயே கணக்கு போட்டு ஒரு கிளாஸ்லயும் 40 பசங்க இருப்பாங்கக்கா அப்படின்னு சொல்ல நசி ஷாக் ஆகுறாங்க. டேய் உண்மையா நீ மட்டும் ஸ்கூலுக்கு வந்தனா நீ தாண்டா நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருப்ப அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. எனக்கும் ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசையா தான்க்கா இருக்கு, அம்மா தான்க்கா விட மாட்டாங்க அப்படின்னு இவங்க பேசும்பொழுதே அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. நசி என்ன ஆனாலும் சரி இவன் அந்த ஜிப்லைன்ல போகவே கூடாது. உடனே நம்ம வாவாவும் அப்ப நசி மட்டும் போறா, ஏன்னா அவ ஸ்கூலுக்கு போறா அதனால அதை யூஸ் பண்றா, அப்ப நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா, நானும் ஸ்கூலுக்கு போனோம் அதை யூஸ் பண்ணுவேன். உடனே அம்மாவும் வெளியூருக்கு போன உங்க அப்பா திரும்ப வர வரைக்கும் நீ அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ணவே கூடாது, நான் போக தான் போறேன் அப்படின்னு வாவாவை சொல்ல அம்மா செம்மையா கடுப்பாக்குறாங்க. பயந்து போய் வாவாவ் நசி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நசியும் அம்மா அவன் போக மாட்டாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மாவும் கொஞ்சம் காம் ஆகுறாங்க. அப்புறம் நசியும் வாவாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வா நம்ம வெளியே போய் விளையாடலான்னு நசிக்கு வந்து ஸ்கூல்ல இந்த காத்தாடி செய்யறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நசியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காத்தாடியை செய்யறாங்களே. அப்படியே காத்தடிக்கும் போது அதை அழகா சுத்துது, 2 பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. வீட்டோடைய அந்த ரூஃபுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த காத்தாடியை கையில வச்சுக்கிட்டு நம்ம வாவாவும் ஜாலியா விளையாட, ஸ்கூலுக்கு போனா இந்த மாதிரி நிறைய பொம்மையெல்லாம் செய்ய சொல்லி தருவாங்கல்ல, அதோட நிறைய பசங்க கூட நம்ம ஜாலியா விளையாடலாம்ல. ஆனா எனக்கு பாரு நீயும் மிங்மிங்கும் மட்டும் தான் இருக்கீங்க. அட நீ ஒன்னும் கவலைப்படாதடா, அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ அப்பா கூடவே சேர்ந்து
ஜிப்லைன் வழியா ரிவரை கிராஸ் பண்ணி நீயும் ஸ்கூலுக்கு வரலாம். ஆனா அக்கா அப்பா வரவே இல்லைன்னா என்ன பண்றது, நான் இங்கேயே இருந்துட வேண்டியதுதான் போலயே. அவனே நசியும் அதான் கிடையாது, என் டீச்சர் சொன்னாங்க சீக்கிரமாவே ஒரு பெரிய பாலத்தை கட்ட போறாங்களாம். எனது பாலமா அப்படின்னா என்னது? நசி அவங்களுடைய புக்ல இருக்கிற போட்டோ எடுத்து காட்டுறாங்க. இதுதான் பாலம். ஓ, ரிவருக்கு மேல கட்டுற ரோடா? ஆமா வாவ், இதை மட்டும் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம இந்த ஜிப்லைன் எல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஆமா ஆமா நசி, நம்ம 2 பேருமே சேர்ந்தே நடந்தே ஸ்கூலுக்கு போகலாம்ல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, எப்ப பிரிட்ஜை கட்டுவாங்க? அது எனக்கே தெரியாது, ஆனா கட்டுவேன்னு சொல்றாங்க. உடனே வாவாவும் அந்த டாக்டர் சொன்னார்லக்கா ஏதோ சிட்டிக்கு போறாரு அப்படின்னு. சிட்டினா என்னது, எப்படி இருக்கும்? அதுவா, அதுவும் டவுன் மாதிரியே தான் இருக்கும், ஆனா ரொம்ப சூப்பரா இருக்குமா. சூப்பரா இருக்குமா அப்படின்னா அங்க மலைகள்லாம் இருக்குமா? ஆஹா, மலையே இல்லையா. அப்ப ஆறுகள் அங்க இருக்குமா? ஆறும் அங்க கிடையாதான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோழி டாக் எல்லாம் வளர்ப்பாங்களா? ஆஹா, அங்கெல்லாம் வளர்க்க கூடாதான், திட்டுவாங்க பயங்கரமா. அப்புறம் எப்படிக்கா சிட்டி சூப்பர்னு சொல்ற? இதெல்லாம் இருந்தா தானே சூப்பரா இருக்கும். அதான் வாவா எனக்கும் புரியல, ஆனா அங்க நிறைய மக்கள் வாழ்றாங்களாம். சரி அது என்னவோ, நான் இந்த ஜிப்லைன் வழியா இந்த ரிவரை கிராஸ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு வாவாவை சொல்ல, டே அம்மா ஆல்ரெடி திட்டிருக்காங்கடா, அதோட இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நீ பிராக்டிஸ் பண்ணாம உன்னால போக முடியாது. நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு கட்ட மேல ஆளு ஏறாரு. அழகா இறங்குறன்ற பேர்ல வேகமா வந்து நம்ம நசி மேல மோதி கீழே விழுந்துடுறாங்க 2 பேருமே. அப்போ நசி செஞ்சு கொடுத்த அந்த காத்தாடி உடஞ்சி போகுது. அட பாவி, இதை செய்யறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்ல, நம்ம வாவாவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த காத்தாடி நான் கண்டிப்பா சரி பண்ணி திரும்ப சுத்துற மாதிரியே பண்ணுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ நைட் டைம் ஆகுது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாவாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. அடுத்த நாள் ஆகுது, இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ணி அக்கறைக்கு போறாங்க, பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு. சோ அப்படிதான் நம்ம நசியும் போக போறாங்க. ஆனா கூட நம்ம வாவா வராரு, ஜஸ்ட் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக. அப்ப ஒரு ஆளு கூட பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போறாரு பக்கத்து டவுனுக்கு விற்கிறதுக்காக. சோ இதை இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது சில ஆளுங்கெல்லாம் வராங்க. அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை கவர்மெண்ட் கட்ட போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனேமே நம்ம நசிக்கும் வாவாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரி வாவா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜிப்லைனை யூஸ் பண்ணி நசி அக்கறைக்கு போயிடுறாங்க. இங்க நம்ம ஆளு வாவா அப்படியே சோகமா ஏறாரு, ஏன்னா அவரால் போக முடியல. சோ அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அம்மாவும் வேலைக்கு போறாங்க. இங்க பாரு வாவா, வெளியே எங்கேயும் போய் விளையாடக்கூடாது, பாட்டியை பத்திரமா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போறாங்க. ஆனா வாவாவு கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜிப்லைன்ல போற கொக்கி இருக்குல்ல, அதை அம்மா ஒளிச்சு வச்சிருப்பாங்க வாவா கண்ணில் படக்கூடாதுன்னு. அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து, அப்புறம் அம்மா வந்து திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம இங்க இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இவரு மாதிரியே ட்ரெஸ்ஸை ஒரு சோளக்கொல்ல பொம்மைக்கு போட்டு அதை மாடியில படுக்க வைக்கிறாரு. ஸோ அம்மா வந்தாங்கன்னா வாவாவை தான் மேலே படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு வாவாவும் நேரம் அந்த ஜிப்லைனுக்கு போய் எல்லா கயிறெல்லாம் மாட்டி கொக்கியெல்லாம் மாட்டி அக்கறைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சேஃபாவே போறாரு, ரொம்ப ஜாலியா இருக்கு அவருக்கு. ஸோ எப்படியோ ஒரு வழியா அந்த டவுனுக்கு வந்தாச்சு. மெதுவா நம்ம நசி படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு போகலான்னு போகும்போது தான் அங்க ஸ்கூலையும் பாக்குறாரு. நசி கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாவா வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு புது டீச்சர் வராங்க. அவங்க வந்து சிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க நம்ம வாவாவை பார்த்துட்டு, தம்பி கிளாஸுக்குள்ள இல்லாம வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ஐயோயோ அப்படின்னு வாவா அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த புது டீச்சரும் யார் இந்த பையன் முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ்க்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பசங்களா, இதுதான் உங்களுடைய புது டீச்சர், சிட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த புது டீச்சரும் பசங்களுடைய காலெல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் செருப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதான் பிரின்சிபல் சொல்றாரு, மேடம் இங்க இருக்கிற பசங்க முக்காவாசி பேர் ரொம்ப ஏழைங்க தான், அதுவும் ஒரு சில பசங்களாம் மலைக்கு நடுவில் இருக்கிற ஜிப்லைன்ல தான் வருவாங்களே அப்படின்னு சொல்ல, நம்ம டீச்சரும் அப்படியே சோகமா வெளியே வராங்க. அந்த ஜிப்லைன்ல யூஸ் பண்ற கொக்கிலாம் நிறைய மாட்டி இருக்கு. இந்த பசங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம வாவாவும் திரும்ப அவரோட வீட்டுக்கிட்டே வந்துட்டாரு. ஆனா என்ன, அவருக்கு முன்னாடியே அம்மா வந்து சேர்ந்துட்டாங்க. அம்மா அப்படியே மேலே பாக்குறாங்க. வாவா ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பொம்மை தான் மேல இருக்கு. டே வாவா, மேலேயே இருக்காதரா 24 மணி நேரமும், அடுப்பு பத்த வைக்கணும், சீக்கிரம் விறகெல்லாம் கொண்டு வா அப்படின்னு கத்துறாங்க. எங்க நம்ம வாவாவும் ஐயோ நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணலன்னா அம்மா அது பொம்மைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, சீக்கிரம் போகணுமே அப்படின்னு ட்ரை பண்றாரு. அப்படியே நைஸா மேலே ஏறி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்பதான் ஆளு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாவா, நான் பேசுறது காதுல கேக்குதா கேட்கலையா உனக்கு? அம்மா கேட்டுச்சுமா, லைட்டா அசதியில தூங்கிட்டேன், அதோ விறகு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கீழே போக, ஸ்கூலை விட்டு நம்ம நசியும் வராங்க. நசி வந்த உடனே வாவா கிட்ட, டே சிட்டில இருந்து ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்க தெரியுமா, அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆமா ஆமா, ரொம்ப அழகா தான் இருந்தாங்க. என்னடா நீ பார்த்த மாதிரியே சொல்ற? இல்ல இல்ல நீ சொல்றல அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு வாவாவும் மழுப்ப ட்ரை பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது. அகெயின் யாருக்கும் தெரியாம ஜிப்லைனை யூஸ் பண்ணி டவுனுக்கு வந்து ஸ்கூல்ல நம்ம டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போயமை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குதான்
புதுசா அந்த போயம ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இவரும் கத்துக்கிட்டு இருக்காரு ஆளு. அப்பதான் டீச்சர் கவனிச்சிடுறாங்க அங்க வாவாவு இருக்கிறத. டேய் தம்பி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல இந்த வாவாவும் மின்னல் வேகத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. டீச்சர் வெளியே வந்து பாக்குறதுக்குள்ளேயே ஆளு எங்க போனானே தெரியல. சரி ஓகேன்னு டீச்சர் பசங்களை வெளியே கூட்டிட்டு வந்து பாடம் நடத்திக்கிட்டு அந்த பசங்களுடைய கால அளவெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா பசங்க செருப்பு தான் போட்டிருக்காங்க, ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு நசி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க டேய் வாவா இன்னைக்கு எங்க புது டீச்சரு ஒரு போயம் சொல்லி கொடுத்தாங்கடா, நான் உங்ககிட்ட சொல்லி காட்டவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இடையில மறந்துடுறாங்க. உடனே நம்ம வாவாவு அடுத்த லைன் இதுதான் வரும் அப்படின்னு கரெக்டா ஒரு பாடி காட்டுறாரு. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எப்படி இந்த போயம் தெரியும்? அது இதுக்கு முன்னாடி நீ பாடும்போது நான் கேட்டிருக்கேன், அதான் எனக்கு ஞாபகம். அதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்தாங்க, நான் முன்னாடி எப்படி பாடிருப்பேன் அப்படின்னு குழம்புறாங்க நசி. ஸோ எப்படியே நாட்கள் போகுது. டீச்சர் வந்து ஷூவுக்காக கால அளவெல்லாம் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ஷூவை ஒவ்வொரு பசங்களுடைய வீட்டுக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம நசி கூட அவங்க வீட்டுக்கு வர போறாங்க. நசி நேரா அந்த ஜிப்லைன் கிட்ட கொண்டு வர எது இதுவா, இந்த வழியா எப்படி போக முடியும், ரொம்ப ஆபத்தாச்சே. டீச்சர் நாங்க தினமும் இந்த வழியா தான் போவோம் வாங்க அப்படின்னு நசி ஃபர்ஸ்ட் டீச்சர் அனுப்புறாங்க. டீச்சரும் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுலயே வண்டி நின்னுடுது. ஐயோ நசி இதுக்கு மேல எப்படி போறது எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல டீச்சர் கவலைப்படாதீங்க நான் வரேன் அப்படின்னு பின்னாடியே வந்து ஒரு வேலை நின்னுடுச்சு அப்படின்னா கையை பிடிச்சுதான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அந்த லைனை கையால பிடிச்சி இழுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி வந்ததுனால டீச்சர் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. தினமும் இப்படிதான் வரீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு. இல்ல டீச்சர் எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி நசி அவங்க வீட்டுக்கு டீச்சரை கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த நல்ல வேலை நம்ம வாவாவு அவருடைய தொலைநோக்கு பார்வையினால கண்டுபிடிச்சி டீச்சர் கண்ணில் பட்டும் அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவாங்கன்னு ஆளு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஸோ அம்மாவும் டீச்சரை வெல்கம் பண்றாங்க. வாங்க டீச்சர் உட்காருங்க. ஆமா இந்த வாவாவு எங்க போனா, நசி நீ போய் அவனை பார்த்துட்டு வாயா அப்படின்னு அம்மா சொல்ல நம்ம நசியும் வந்து பாக்குறாங்க. ஆளு ஓரமா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொன்னல ரொம்ப அழகா ஒரு சிட்டி டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க வந்திருக்காங்கடா போய் பார்க்கலாம். நீ வேற வயிற்றுல கலப்பாத, எனக்கு அங்க வரதுக்கெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இங்க தான் உட்கார போறேன். என்ன அப்படி சொல்ற, வா அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர். அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு நேரம் இங்கே இருப்பாங்க, எப்ப போவாங்க அவங்க? வா வா உன் மொழியை பார்த்தாலே சரியில்லை, ஏதோ ஒரு தப்பு வேலை பார்த்திருக்கியா நீனு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் வரலன்னு சொன்னேன், நான் இங்கே தான் இருக்க போறேன், நீ போ அப்படின்னு சொல்ல நசியும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம வாவாவும் டீச்சர் எப்போ போவாங்க அப்படின்னு சொல்லி ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் அந்த வழியா வராரு. ஏண்டா வாவாவு என்ன இங்க நின்னுக்கிட்டு வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, வா உன்னை கூட்டு போறான் அப்படின்னு வாவாவை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. ஐயோ ஐயோ அங்கிள் என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன வீட்டுக்கு கூட்டு போவாதீங்க, வேணா வேணான்னு கத்துறான் பயவுள்ள. ஆனா அவரு கேட்கற மாதிரியே இல்ல. நேரா வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாரு. டீச்சர் முகத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு ஓடி போயிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு வாவாவை. ஸோ டீச்சரும் நசி கிட்ட இதுதான் உன்னோட பிரதரா வாவாவுன்னு சொன்னியா, ஆய் வாவாவ் நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்ல வாவாவ முகத்தையே காட்டவே மாட்டுறாரு. அம்மாவும் திருப்பி விடுறாங்க. டீச்சர் வாவாவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம்ல. இல்ல இல்ல நான் உங்களை பார்த்ததே இல்ல, பொய் சொல்லாத, ஸ்கூலுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த, கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்டியே அது நீ தானே அப்படின்னு சொல்ல அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. வாவாவை பாக்குறாங்க. பயபுள்ளையும் பயப்படுது. ஸோ அம்மாவுக்கு புரியுது நம்ம போக கூடாதுன்னு சொல்லியும் அந்த ஜிப்லைனை தாண்டி டவுனுக்கு போயிருக்கான் அப்படின்னு கையில ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்து செம்ம அடி அடிக்கிறாங்க. ஸோ நம்ம டீச்சரு வீட்டுக்கு வந்த அங்கிள்னு எல்லாருமே தடுக்கிறாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர் இந்த ஜிப்லைன்ல நான் போகும்பொழுது லைட்டா ஸ்லிப் ஆகி சாகுற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அன்னைக்கே நான் இறந்து போயிருப்பேன், எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியல. அன்னில இருந்தே அந்த ஜிப்லைனை பார்த்தாலே எனக்கு பயம் வரும். தினமும் நசி அந்த ஜிப்லைனை போறது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் அவளை நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேனே. ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் முக்கியம், அவ போய் ஆகணும்னு அனுப்புறேன். உடனே வாவாவும் அக்காவுக்கு ஸ்கூல் முக்கியம் நினைக்கிறீங்க, எனக்கும் ஸ்கூல் முக்கியம் தானே, நானும் மற்ற பசங்க மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளோ சொல்லியும் போகிறதுக்கு துடிக்கிறான் பாருங்க அப்படின்னு அம்மா திரும்பவும் அடிக்க வராங்க. ஸோ அங்கிளும் வந்து வாவாவை திட்டுறாரு. அதோட அம்மா கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் ஒரு சில வருஷத்துல கண்டிப்பா பிரிட்ஜை கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பயம் இல்லாம பசங்களை அனுப்பலாம், ஆனா அது வரைக்கும் வாவாவும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அம்மா கிட்டயும் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அவனை அடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவையும் சமாதானப்படுத்துறாரு. டீச்சரும் வந்த வேலையை பாக்குறாங்க. நம்ம நசிக்காக அழகான ஒரு ரெட் கலர் ஷூவை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அம்மா வாவாவை பிடிச்சி எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் நீ அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ணி அந்த பக்கம் போகவே கூடாது. உடனே வாவாவும் சரி நான் போகல, ஆனா எனக்கு டீச்சர் கொடுத்தாங்களா அந்த ரெட் கலர் ஷூ அது வேணும், எனக்கு இதை தரேன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் அந்த சைடு போக மாட்டேன், இல்லைன்னா நான் தினமும் போவேன் அப்படின்னு சொல்ல அம்மா கடுப்பாகி திரும்ப தொடப்பக்கட்டை எடுக்கிறாங்க.
உடனே நசி முன்னாடி வந்து அம்மா அம்மா அவனுக்கு அந்த ஷூ வேணும் தானே கேக்குறான், பரவாயில்ல எடுத்துக்கிட்டோமா. ஆனா நசி டீச்சர் அது உனக்காக கொடுத்தது, பரவாயில்லம்மா வாவா ரொம்ப ஆசைப்படுறான் அவனே எடுத்துக்கிட்டுமே, நான் செருப்பு போட்டுக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா வாவாவும் அந்த ஜிப்லைனை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி ஓகேன்னு வாவாவும் அந்த ஷூவை எடுத்துக்கிறாரு. ஆளு கையில மாட்டிக்கிட்டு நைட்டு தூங்கும் போதெல்லாம் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குறாரு. இந்த விஷயத்த நம்ம நசியும் பாக்குறாங்க. சே பாவம் வாவா அவனுக்கு ஷூஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு ரெண்டு பேருமே தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம நசி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அந்த ஜிப்லைன் கிட்ட வந்திருக்காங்க. அக்காவை வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக வாவாவும் கையில ஷூவை மாட்டிக்கிட்டு வராரு. அப்பதான் வாவா ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. டீச்சர் வந்து இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்குமே ஷூவை கொடுத்திருக்காங்க. அந்த பசங்க அழகா ஷூவை மாட்டிக்கிட்டு ஜிப்லைன் வழியா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா வாவாவுடைய சிஸ்டர் நசி வந்து பழைய செருப்பை போட்டிருக்காங்களா, அதை பார்க்க வாவாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு தோணி அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இங்க வாயா இங்க உட்கார அப்படின்னு சொல்ல, டே எதுக்காகடா உட்கார சொல்ற, நான் சொல்றேன் உட்காரு அப்படின்னு நசியோடைய கால்ல இருந்த அந்த செருப்பை கழட்டி அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸாலேயே நசியோடைய காலெல்லாம் தொடச்சு விட்டு, அக்கா நீ இந்த ஷூவை மாட்டிட்டு போக்கா அப்படின்னு சொல்லி ஷூவை மாட்டி விடுறாரு. நசிக்கு எதுவும் புரியல. டே ஆனா இந்த ஷூ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்லடா, என்கிட்ட கொடுத்துட்ட. எனக்கு ஷூ பிடிக்கும் தான்க்கா, ஆனா மற்ற பசங்களாம் போட்டு போறாங்க, நீ போடாம இருந்தா எப்படி, என்னதான் இருந்தாலும் டீச்சர் இது உனக்கு தானே கொடுத்தாங்க, எனக்கு தான் ஷூவே கிடையாதே அப்படின்னு சொல்லி அந்த ஷூவை போட்டு விட நம்ம நசியும் போட்டுக்கிறாங்க. நசிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஷூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா அந்த ஜிப்லைன்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம வாவா அப்படியே ஆளு ரொம்ப சோகமா இருக்காரு. நசியும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பிரேக் டைம்ல அந்த ஷூவை கையில எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அந்த டீச்சர் வராங்க. அங்க என்ன நசி ஷூ உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா என்னோட தம்பி வாவாவுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நீ வாவாவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது, உங்க அம்மா என்ன போட்டு சம்மடி அடிச்சிட்டாங்களா, இல்ல அடிக்கலாம் இல்ல, இதுக்கப்புறம் நான் அந்த ஜிப்லைன்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டான். பரவாயில்லையே ரொம்ப நல்ல பையனா இருக்கான். ஆமா டீச்சர் நல்ல பையன் மட்டும் கிடையாது, அவன் என்னை விட சூப்பரா படிப்பான் தெரியுமா, நீங்க ஒரு போயம் சொல்லி கொடுத்தீங்கல்ல அதை வெளியே இருந்தே கேட்டு ஃபுல்லாத்தையும் சொல்றான் டீச்சர் அவன். அதோட எனக்கு இந்த ஷூவை கொடுத்தீங்கன்னா தான் நான் அந்த ஜிப்லைன்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நானும் ஓகேன்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல டீச்சர், மற்ற பசங்களாம் ஸ்கூலுக்கு போட்டு போறாங்க, நான் செருப்பை போட்டுருக்கிறத பார்த்து மனசு கேட்காம கொடுத்துட்டு போறான் அந்த ஷூவை. வாவாவுக்கும் ஒரு ஷூ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் டீச்சர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. டீச்சரும் சரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நீ வீட்டுக்கு போயிடுவியா, இல்ல டீச்சர் அம்மா வந்து சில பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கடைக்கு போயிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேனே. ஸோ அப்படின்னு நசி சொல்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சு அதே மாதிரி கடைக்கு போறாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு ஷூ ஒன்று இருக்கு. அது வாவாவுக்கு கரெக்டா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே அண்ணா அந்த ஷூவோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்கும்பொழுது அவரு 180 ரூபான்னு சொல்றாரு. ஆனா அவ்வளோ காசு நசிக்கிட்ட இல்ல. அப்படியே சோகமாயிடுறாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த கடையை விட்டு போலான்னு பார்த்தா அங்க நம்ம டீச்சர் நிக்கிறாங்க. ஸோ அவங்க வாவாவுக்காக அந்த ஷூவை வாங்கி கொடுக்குறாங்க. நசியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என் தம்பிக்கு இந்த ஷூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல டீச்சரும் சரி சரி சீக்கிரமா நீ வீட்டுக்கு போ, லேட் ஆச்சுன்னா அம்மா தேட போறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நசியும் அந்த ஷூவை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அப்படியே திரும்பி டீச்சரை பார்த்து சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிக்க அதை பார்க்குற டீச்சரோட மனசே நிறைஞ்சு போகுது. ஸோ அந்த ஷூவை பேக்ல மாட்டிக்கிட்டு வழக்கம் போல அந்த ஜிப்லைன்ல நம்ம நசி வந்துகிட்டு இருக்காங்க. பாதி வழியில வரும் பொழுது பேக்ல வச்சிருந்த ஷூ வந்து தண்ணியில வெல்ற மாதிரி போகுது. ஐயோ இது நம்ம தம்பியோடைய ஷூ ஆச்சே அப்படின்னு அதை பிடிக்கிறதுக்காக கையை எடுக்கிறாங்க. ஸோ அதனால பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த கயிறும் அறுந்து அப்படியே நம்ம நசி அந்த ஆத்துல விழுந்து இறந்து போறாங்க. ஸோ அந்த விஷயம் எதுவும் தெரியாம நம்ம வாவாவும் மாடியில உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு உடஞ்சு போச்சுல காத்தாடி, அதே மாதிரியே ஒன்னத்தை செஞ்சு வச்சிருக்காரு. அதுவும் நல்லா சுத்துது. இதெல்லாம் தாண்டி அம்மா வந்து முட்டையை அவிச்சு கொடுப்பாங்கல்ல, அதுல 2 முட்டையை வச்சுக்கிட்டு நம்ம நசிக்காக தான் வெயிட் பண்றாரு. ஒன்னு இவருக்கும் இன்னொன்னு நசிக்கும். ஸோ அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு டீச்சரு மற்ற ஆளுங்கெல்லாம் வேக வேகமா ஓடி வராங்க அம்மாவை பாக்குறதுக்காக. வாவாவுக்கு எதுவும் புரியல. கீழே வந்து பார்க்கும்பொழுது டீச்சர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஷாக்ல இருக்காங்க. டீச்சர் நீங்க என்ன வந்திருக்கீங்க, நசி வரலையா, இந்தாங்க ஒரு முட்டை, நசிக்காக தான் வச்சிருந்தேன், பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா நசி எங்க அப்படின்னு கேட்க டீச்சரால எதுவும் சொல்ல முடியல. கஷ்டப்பட்டு அலறாங்க அவங்க. வாவாவுக்கு எதுவும் புரியல. அப்பதான் தூரத்துல நசியோடைய பேகு அந்த ஷூல ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு. அதுவும் எல்லாமே ஈரமா இருக்கா. இதை பார்த்த உடனே வாவாவுக்கு புரிஞ்சிருச்சு அக்கா தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. வேகமா அந்த தண்ணி கிட்ட ஓடுறாரு அக்கா அப்படின்னு கத்திக்கிட்டே. ஆனா போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆறு ரொம்ப வேகமா ஓடும். ஆனா வாவா மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம அக்கா விழலாம் இல்ல, கண்டிப்பா அவ திரும்ப வருவான்னு அந்த ஆத்து பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு கையில அந்த காத்தடியை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து நம்ம நசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாவாவுடைய மனசுக்குள்ளேயும் நசிய பத்தின விஷயங்கள தான் ஓடுது. நசி நீ என்னை விட்டுட்டு எங்க போன, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், சீக்கிரமா வா நசி, நான் உன் கூட ஜாலியா விளையாடணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட உன் கையை பிடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், இப்படி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு நசி, எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாயேன் அப்படின்னு யாருக்கிட்டையுமே பேசாம மனசுக்குள்ளேயே இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி வாவாவும் ரொம்ப தனியாவே இருக்காரு. இப்படின்னு நாட்கள் போகுது. திடீர்னு வீட்டுக்கு அப்பா
அப்பா வராரு. ஏய் நசி எங்க, அவளுக்காக நான் நிறைய துணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்குற அம்மா அப்படியே உடஞ்சி போறாங்க. அவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. இதை பார்க்கும் பொழுதே அப்பா புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்குன்னு. ஸோ அம்மாவும் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்பாவும் துடிச்சு போறாரு. வாவா வர யாருக்கிட்டையுமே பேசுறதே கிடையாதா. ஸோ அப்பா மேலே போயிட்டு வாவா பக்கத்துல உட்காந்து, வாவா அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் போனது என் தப்பு தான், ஆனா இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அவரு சொல்றாரு. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. டீச்சரும் அங்கிளும் வீட்டுக்கு வராங்க. வாவா யாருக்கிட்டையும் பேசாம மேலதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் கூப்பிடுறாங்க, வாவா டீச்சர் வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்ல வாவாவும் அப்படியே மெதுவா வர டீச்சர் ஒரு ஸ்கூல் பேக்கை பிரசன்ட் பண்றாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம வாவா கம்முனே இருக்காரு. எதுக்கு டீச்சர் ஸ்கூல் பேக்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு அம்மா கேட்க, இல்லம்மா பையனுக்கு 6 வயசு ஆயிடுச்சுல, ஸோ அதனால இனிமே அவன் ஸ்கூலுக்கு வரலாம், அப்பாவும் வந்துட்டாரு, அவரு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு. ஸோ அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா வாவா ஸ்கூலுக்கு போனா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல அம்மா செமையா கடுப்பாகிறாங்க. ஏற்கனவே ஒரு புள்ளைய இழந்துட்டு என்னால இன்னொரு புள்ளையும் இழக்க முடியாது, நான் சொல்றதை கேட்காம வாவாவையும் அந்த ஆபத்தான ஜிப்லைன்ல கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நான் ஆத்துல குதிச்சு இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல அப்பாவாலையும் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சாரி டீச்சர் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல டீச்சரும் அப்படியே சோகமா வந்துடுறாங்க. ஸோ டீச்சரை வந்து சிட்டில இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வாவா வந்து பேசாம இருக்காருல்ல, அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அம்மாவை மீட் பண்றாங்க. ஆனா அம்மா வந்து, இங்க பாருங்க டீச்சர், உங்ககிட்ட நான் பேச விரும்பல, ப்ளீஸ் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்கிட்ட பேச விரும்பல, ஆனா வாவாவை யாருக்கிட்டையுமே பேசாமலே இருக்கானே, அதை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கா? சிட்டில இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பேசாம அப்படியே இருந்தா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான். இதே நிலைமை போச்சு அப்படின்னா நாளைக்கு வாவாவை யாருக்கிட்டையும் பேச மாட்டான், ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே இருந்து அவன் வாழ்க்கையே முடிஞ்சிரும். அதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா? இதுவே வாவா ஸ்கூலுக்கு வந்தானா அங்க அவன மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க, எல்லா பசங்க கிட்டையும் பேசி வாவா திரும்ப பழைய நிலைமைக்கு வருவான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் உங்க பையன் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்கன்னு டீச்சர் சொல்ல அம்மாவுக்கும் புரிய வருது. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. வாவாவையும் ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி ஆகுறாங்க. நம்ம வாவாவும் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பா கூட அந்த ஜிப்லைன்ல அக்கறைக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் வாவாவை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதப்பா, பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல வாவாவும் அங்க இருந்து போகலான்னு பொழுதுதான் அந்த ஆத்தோடைய ஒரு ஓரத்துல ரெட் கலர்ல ஷூ ஒன்னு ஒதுங்கி இருக்கு. அது நசியோடைய ஷூ தான். அதை பார்த்த உடனே வாவாவு துடிச்சு போறாரு. நசி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வேகமா அந்த ஷூ எடுக்க ஓடி வராரு. ஸோ என்ன ஆச்சுன்னா வாவா வந்து மென்டலா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. நசி இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஜிப்லைனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு வரவே முடியாதுன்னு சொல்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நம்ம டீச்சர் விடாம தொடர்ந்து வாவாவை பார்க்க வராங்க. அம்மாவும், இங்க பாருங்க டீச்சர், நீங்க என்ன சொன்னாலும் வாவாவை அந்த ஜிப்லைன் வழியா வரவே மாட்டான், ப்ளீஸ் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல டீச்சரும், நான் வந்ததுக்கான ரீசன் வாவாவை ஸ்கூலுக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது நான் உங்க வீட்டுக்கே வந்து வாவாவுக்கு பாடம்லாம் சொல்லி தரலான்னு இருக்கேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க அப்படின்னு டீச்சர் கெஞ்சி கேட்க, பாவம் டீச்சர் நம்ம பையனுக்காக இவ்வளோ பண்றாங்களே அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ டீச்சரும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீக்கெண்ட் டைம்லலாம் வந்து நம்ம வாவாவுக்கு பாடம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே டீச்சர் மெதுவா பேச்சு போடுறாங்க, இங்க பாரு ஸ்கூலுக்கு மட்டும் நீ வந்துன்னு வச்சுக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும், நீ அந்த ஜிப்லைனை பார்த்துலாம் பயப்படாத, தைரியமா வா அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா வாவாவ் எதுவும் கேட்கற மாதிரியே இல்ல. டீச்சரும் வாவாவ் கிட்ட, உனக்கு என்ன தாண்டா வேணும், சரி உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லு, என்ன பண்ணா நீ ஸ்கூலுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்க வாவாவ் டீச்சரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க வாவாவ் வரைஞ்சு வச்சிருக்காரு. என்னன்னா ஒரு ஆத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பாலம் இருக்கிற மாதிரி நம்ம வாவாவ் வரைஞ்சிருக்காரு. அதுவும் அந்த பாலத்துல நம்ம வாவாவும் கூட நசியும் இருந்துகிட்டு ஒன்னா அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு நடந்து போற மாதிரி வரைஞ்சிருக்கிறத பார்க்க டீச்சர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ வாவாவுடைய ஆசை என்னன்னா உயிரை பணைய வச்சு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறாங்க, அப்படி யாரும் போகக்கூடாது, எல்லாருமே நிம்மதியா போகணும், ஒரு பெரிய பாலம் வேணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி பாலம் கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா டீச்சர் என்ன பண்றாங்கன்னா நசி இறந்து போன விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த விஷயத்த கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு பாலம் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்லி வேலையா முதல்ல அந்த ரிவருக்கு குறுக்க இந்த பாலத்தை தான் போடுறாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ இந்த பாலம் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு எப்படியும் பல வருஷம் ஆயிருக்கும். ஆனா நசி இறந்து போன அந்த இம்பாக்ட்னால பாலம் வந்து மாச கணக்குலயே சீக்கிரமா வந்துருது. ஸோ அந்த கிராம மக்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. முதல்ல அந்த பாலத்துல போறது நம்ம நசியோடைய தம்பி வாவாவு தான். ஸோ மற்ற எல்லோருமே அந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ்லயே இருக்காங்க. நம்ம வாவாவு மட்டும் ஸ்கூல் ட்ரெஸ் பேகு அதோட நசியோடைய ரெட் கலர் ஷூவையும் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த பாலத்துல அவரு நடக்கிறாரு. கையில வாவாவு நசிக்காக அந்த சரி பண்ணி கொடுத்த அந்த காத்தாடிய கையில வச்சுக்கிட்டு அப்படியே நடு பாலத்துக்கிட்ட வந்து அந்த காத்தாடிய கீழே போட அது தண்ணியில விழுந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. அப்புறம் வாவாவு மெதுவா அந்த பாலத்துல நடந்து போறாரு. வாவாவுடைய ஆசையே நசியோடைய கையை பிடிச்சுக்கிட்டே அந்த பாலத்துல நடந்து
போகணும் அப்படின்றது தான். ஆனா இப்பதான் நசி உயிரோட இல்லையே. என்னதான் இல்லைனாலும் நசியோடைய ஆன்மா நம்ம வாவா கூட தான் எப்பவுமே இருக்கு. அது அந்த பாலத்துல நம்ம வாவாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நம்ம வாவாவை நினைச்சு பாக்குறாரு. இந்த இடத்துலயே வாக்கிங் டு ஸ்கூல்ன்ற இந்த படம் முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் கதை கிடையாது. உண்மையிலேயே நசின்னு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஜிப்லைன்ல போகும்பொழுது இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு உடனே பாலத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் நசி அவளுடைய தம்பி மேல எவ்வளவு உயிரா இருந்தா, ஷூ வாங்கிட்டு வரும்பொழுது தான் கீழே விழுந்துட்டா அப்படின்ற விஷயம்லாம் நசியோடைய டீச்சர் சொல்லி தான் மத்தவங்களுக்கு தெரிய வந்தது. இந்த விஷயங்களை தான் அப்படியே படமா எடுத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க இந்த கதை எப்படி இருந்தது, அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட முடிஞ்சா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. நாளைக்கு நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.